ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா தலையிலலாம் நிறைய எண்ணெய் வச்சுட்டு வந்துட்டு என்ன இப்படி இருக்காங்களே சொல்லிட்டு பார்த்தீங்க. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி சண்டே, அதனால் வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு தலையில் நல்லா எண்ணெய் வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் வச்சுட்டு எங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வந்துட்டு வேலைக்கு தான் வந்திருக்கேன். தலைக்கு மேலே ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆகுது, அதனால் சவுண்டு கேட்கும். இருங்க ஒரு நிமிஷம். வந்துட்டு ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி முடிஞ்சிருச்சு. எப்போயுமே வந்து நான் லாக் சேனல் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த லாக் சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே அதில் வந்து ஒர்க்கு வந்து நான் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வீடியோவே போடலை நான் சுத்தமாக. இன்றைக்கி வந்து நான் வந்து சரி ஒரு வீடியோவாச்சும் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் முக்கியமாக வந்து லாக்ஸ் வந்துட்டு போடுறதுக்கு இன்னும் போடாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு எனக்கு லாக்ஸ் வீடியோவில் வந்துட்டு என்ன வந்துட்டு மற்றவங்க மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல. மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷெடியூல் போட்டு வந்துட்டு பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் வந்துட்டு எச்சதுலேருந்து என்ன ரொட்டீன் பண்ணணும், அவங்க வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்துட்டு அதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி போடுறாங்க. காலையில் மார்னிங் எழுந்ததுலேருந்து அவங்க குழந்தைங்களுக்கு என்ன ஃபுட்டு ரெடி பண்ணுறாங்க, என்ன ஃபுட்டு தராங்க, அப்போ வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணி போடுறது, காய போடுறது எல்லாமே வந்துட்டு அதில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. எனக்கும் வந்துட்டு அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் வந்து நான் என்ன வந்துட்டு ஏன் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு அவங்கள மாதிரி நான் பண்ணுறேன் அந்த வேலையை நான் தான் பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு அந்த வீடியோவை வந்துட்டு என்னால் எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு கேமராமேன் மாதிரி யாருமே கிடையாது, எனக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து ஜாப் போயிடுவாங்க, காலைல கிளம்பி வந்துட்டு ஒர்க் வந்து ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு கேமரா வந்துட்டு வேலை பண்ணுறத வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பசங்க வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகலைன்னா கூட அவங்களோட ஆங்கிள்லாம் வந்துட்டு சரியாக இருக்காது. பசங்க பெரிய பசங்க தான் இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி தானே இருப்பாங்க. நான் வந்து இந்த வீடியோ எடுக்க வாங்கன்னு சொல்லும் போது எடுக்க வர மாட்டாங்க. அவங்க டிவி பார்க்குறது, இல்லைன்னா நம்ம அதை கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பசங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விபிஎஸ் கிளாஸ் போயிருக்காங்க. இனி நம்மளுக்கு சண்டேவாக இருந்தாலும் எந்த வேலையும் கிடையாது அப்படின்றது கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சமைக்கிற வேலை கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சினே வந்துட்டு என்ன பண்ணேன்னா, காலையில் கொஞ்சம் லேட்டாக வந்து தான் எழுந்திரிச்சேன். 9 மணி தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா வந்துட்டு நேற்று நைட்டு வந்து லேட் நைட் பட்டதால் 9 மணி தான் எழுந்திரிச்சேன். உண்மையை நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அவர் வந்து காலையில் 8 மணி ஷிஃப்ட்டு, அதனால் வந்துட்டு 7:30க்கெலாம் கிளம்பிடுவார். அவருக்கு அங்கே ஃபுட்டு வந்து தந்துடுவாங்க. அதனால் வந்துட்டு இது கிடையாது. என் பசங்களுக்குமே வந்து காலையில் வந்துட்டு நேற்று நைட்டே பன் பட்டர் ஜாம் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு. இங்கே விபிஎஸ் கிளாஸில் வந்துட்டு போயிட்டா வந்துட்டு அங்கே வந்து பிரேக் டைமில் வந்து ஜூஸ் தந்துடுவாங்க, லன்ச் டைம் வந்து ஃபுட் தந்துடுவாங்க. லன்ச் டைம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே, விபிஎஸ்ஸோட லாஸ்ட் டே. அதனால் வந்துட்டு ஒரு 2 o'clock 3 o'clock வந்துடுவாங்க. வந்துட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து 5 o'clock வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். இன்றைக்கி வந்துட்டு டான்ஸ் பண்ணுறது, ட்ராமா பண்ணுறது எல்லாமே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஏதாச்சும் டிஃபன் வந்து சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ற வேலை தான், வேறு எந்த வேலையுமே கிடையாது. அவருக்கு வந்து இன்றைக்கி காலையில் வந்து 8 o'clock ஷிஃப்ட்டுன்றதால வந்து ஈவினிங் வந்து 5 o'clock வந்துடுவார். வந்துட்டும் அவர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலையோ இல்லை அவரோட வேலையோ ஏதாச்சும் கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாரு. நான் வந்து ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். உண்மையிலே இன்றைக்கி நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான். காலையில் வந்துட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாஷிங் மிஷின் வந்து போட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்துட்டு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வேலைக்கு தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு நான் இந்த வேலையை பண்ணிகிட்ருந்தேன். இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுற ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நைட் 10 o'clock ஆகிடுச்சு. எப்போயுமே வந்துட்டு நம்ம 10 o'clock ஆகிடுச்சுன்னா தூக்கம் வரதா இருந்தால் 2 தெரியும் கண்ணு. ஆனால் 2 தெரியல. எனக்கு ரொம்ப வந்துட்டு மங்கலாக தெரிஞ்சுது எல்லாமே. ப்ளவுஸ் முடிக்கணும் அது ஒரு பக்கம், ஆனால் எல்லாமே மங்கலாக தெரிஞ்சுது. அப்புறம் மங்கலாக தெரிஞ்சதுன்னா நானே வந்துட்டு இங்கே வந்து நான் வந்து இது வந்து என்னோடய ஓன் ஷாப் கிடையாது. நானே ஒருத்தங்கிட்ட வந்து ஒர்க் தான் பண்ணுறேன். அந்த கிட்ட சொன்னாக்கா எனக்கு எல்லாமே மங்கலாக தெரியுது, என்னால் இப்போ செய்ய முடியாது, நாளைக்கு வந்து வேணால் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் வரைக்கும் வந்து நாளைக்கு வந்து பண்ணி வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அக்கா ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்துட்டு உண்மையிலே காரணம். எனக்கு வந்துட்டு எல்லாமே மங்கலாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு தூக்கம் வரல, டயர்டாக இருந்துச்சு. ஆனால் தூக்கம் வரல. ஒருவேளை எனக்கு கண்ணு வலி வந்துடுமோன்னு பயமாக இருந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு இருக்கிறாள்ல, அவளோட பசங்களுக்கு வந்து கண்ணு வலி, ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு கண்ணு வலி வந்துச்சு. அதுக்கு ஐ டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி வந்துட்டு பையனுக்கு இப்போ கண்ணு வலின்னு சொல்கிறா. சரி ஆகிட்ட பிறகு அவள் வந்து மதுரையில் இருக்கா. இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு இங்கே அந்த மங்கலம் தெரியுமே, நம்மளுக்கு கண்ணு வலி வந்துடுமோ, ஐயோ என்னடா பண்ணுறது, இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்ற மாதிரி. நான் இங்கே ஒரு பொட்டிக்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற வேலை அங்கே ஸ்டாப் ஆகும்ல. எனக்குமே வேலை ஸ்டாப் ஆகுங்க, அதாங்க உண்மை. சொல்லப்போனால் அதுதான் உண்மை. எனக்குமே வேலை வந்துட்டு இருக்காது இங்கே வரலன்னா.
லாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த வேலையை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்துட்டு என்னோடய வேலை விஷயத்தை நான் சொல்லிட்டேன். வாஷிங் மிஷின் வீட்டில் போட்டு வந்திருக்கேன் ட்ரெஸ் எல்லாம். அதை எடுத்து போயிட்டு அதை வந்துட்டு காய வைக்கணும். அதேமாரி பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. எல்லாமே வீடெல்லாம் க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் அதை வந்துட்டு எடுக்காததுக்கு உங்களுக்கு காரணம் சொல்கிறேன். எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு இனிமேல் தான் வந்துட்டு ஓன் ஆங்கிளில் எப்படி வீடியோ எடுக்கணுன்றத வந்துட்டு கற்றுக்கணும். என்கிட்ட ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்குது. அது எதுக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் டிவி கிடையாது. அப்போ வந்துட்டு செல்ஃபோன்லேயே தான் காமெடி பார்த்துக்கிறது, அது மேலே வீடியோ பார்ப்போம். அப்போது ஸ்டாண்டு வேணுமேன்றதுக்காக சும்மா சின்ன ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன். இவ்வளோன்னு இருக்கும், கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். அதை வேணாம், அந்த ஸ்டாண்டு வாங்கி வீடியோ இப்போ வரைக்கும் அதை வீடியோ பார்க்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து அதை வச்சுட்டு எப்படி மற்ற சேனலில் எடுக்கிற மாதிரி எப்படி வீடியோ எடுக்கிறதுன்றது எனக்கு தெரியலை சுத்தமாக. சமையல் வீடியோ கூட 2-3 அதில் தான் போட்டிருப்பேன். அதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடிக்க ஆள் இல்லாமல் அந்த ஸ்டாண்டு மேலே வச்சு பக்கத்தில் இருக்க வானல் மேலே அந்த ஸ்டாண்டை வச்சு நான் எடுத்திருப்பேன். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் பக்கத்தில் இருக்க வானல் மேலே தாங்க வச்சு எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா முக்கால்வாசி மறைக்கிறதுல உண்மை இல்லைங்க, நான் சொல்கிறது தான் உண்மையே. அதுக்கு மற்ற எல்லார் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, சப்போர்ட்டிவ் ஆள் இருப்பாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதில் ஏர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரணும், அதெல்லாம் ஒரு இது கிடையாது. நான் இன்னொரு சேனல் ஒன்று வச்சுருக்கேன், சிம்பா ஃபேமிலி டெய்லி ஹேப்பன்ஸ் சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கிறாங்க. இப்போ ஆரம்பித்து இப்போ தான் அது வந்து 2300 சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்திருக்குறாங்க. அதுவுமே வந்து என் பொண்ணுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். என் பொண்ணுக்கு யூடியூப்னா ரொம்ப பிடிக்கும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் அவளுக்கு தெரியும் யூடியூப் பற்றி. அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவள் சொல்ல ஆரம்பித்தா. இப்போ அவள் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளுக்காக தான் அந்த சேனல் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன். இந்த சேனல் வந்து என்னென்னா, அந்த சேனல் வந்து சிம்பா ஃபேமிலி டெய்லி ஹேப்பன்ஸ் தான் சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். ஆனால் டெய்லி நான் ஹேப்பன்ஸுன்றது நான் சமைக்கிற வீடியோ அதெல்லாம் எடுத்து போட்டால் அதிக பேர் பார்க்குறதே கிடையாது. அதிக பேர் பார்க்காதப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சேனலை வந்து என் பொண்ணு தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பா. எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் பார்ப்பா. இன்னைய வரைக்கும் கூட அதில் வந்து எவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பார்ப்பா. அப்படி இருக்கும்போது நிறைய வியூவர்ஸ் வந்து சமையலுக்கு யாருமே போகல. நம்ம வந்துட்டு பண்ணுற வேலையெல்லாம் போடுறோம்ல, அதை வந்து யாருமே பார்க்கல, எதுவுமே பண்ணலை. அதனால் அதுக்குள்ள வியூஸ் கம்மியாக போனப்போ அவள் சின்ன பொண்ணெல்லாம் மனசு கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டுருக்காக என்ன பண்ணேன்னா, அந்த ஷார்ட் சாங்ஸ் இருக்கும்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த தத்துவ பாடல்கள் அது மாதிரி எல்லாம் வந்து ஷார்ட்ஸ் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட ஆரம்பித்தேன். அந்த ஷார்ட்ஸுக்கெல்லாம் வீடியோ வந்துட்டு வியூவர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க, சப்ஸ்கிரைபரும் அதிகமாக. அவள் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறினாலே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுமாரி தான் அந்த சேனல் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்றது அவளுக்கு தெரியவே தெரியாது. இந்த சேனல் நானாக தான் ஓப்பன் பண்ணேன், ஒரு லாக் சேனல் சொல்லிட்டு தனியாக ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு எப்படி நான் வந்து ரீச் ஆகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டப்புறம் வீட்டில் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்துட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் தெரியும், ஆனால் ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல. அதனால் நான் அந்த பசங்களை விட்டு வீடியோ எடுக்கிறேன், வாங்க வீடியோ எடுக்கலாம்னு சொல்கிறது கூட நான் வந்து அந்த சேனலுக்காக தான் வீடியோ எடுக்க எதாவது கூப்பிட்றேன்னு சொல்லி தான் நினச்சிப்பாங்க. ஆனால் கிடையாது, இந்த சேனலுக்காக வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி தான் நான் நினப்பேன். ஆனால் அதுவுமே வந்து டைம் செட் ஆகாது. நான் வேலையை விட்டு போகிற டைம் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். இல்லைனா எனக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரும்போது எனக்கு டயர்டாக இருக்கும் உண்மையிலே சொல்ல போனால். இப்போ டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி போடுற அளவுக்கு வந்துட்டு நான் லாக் எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் வந்துட்டு எனக்கு தெரியலை. எனக்கு என்ன அன்றைக்கி நடக்குதுன்றதை வந்துட்டு சொல்கிறத கூட இன்றைக்கி எப்படி நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா, ஒரே ஆங்கிள்லேருந்து பேசுகிறதால நான் உங்ககிட்ட வந்துட்டு ஈஸியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதே வந்துட்டு நம்ம செய்கிற வேலையை வந்து வேலையோடு ஆட் பண்ணி அப்படி வந்துட்டு போகிறதா இருந்தால் எனக்கு வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு வேலையை எடுக்கும். இப்போ நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறேன்னா அதை வீடியோ எடுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தானே எனக்கு. நான் அந்த ஸ்டாண்ட்லேயே ஃபிட் பண்ணி நான் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டாலும் அது ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் எந்த சைடு வந்துட்டு போகிறனோ அந்த சைடு வந்துட்டு அந்த கேமராவை ஆங்கிள் பண்ண முடியாது. ஒரு பர்சனோட சப்போர்ட் இல்லாமல் அதை பண்ண. அதனால் நம்மளுக்கு சப்போர்ட் யாராச்சும் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். கண்டிப்பாக இதில் வந்து சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. இருந்தாலும் எனக்கு என்னென்னா, என் வீடியோவை யாராச்சும் பார்த்தா போதும், பார்த்து அவங்க வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இருக்கிறத சொல்லி வீடியோ போடுறது பரவாயில்லன்ற மாதிரி தோணி அவங்களும் என்ன மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோன்றதை இருக்கிறத சொல்லி வீடியோ போடுறதுக்கு இது பண்ணால் போதும். எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேர் வீட்டில் நடக்கிற கஷ்டத்தை பற்றி, அவங்க குடும்பத்தில் நடக்கிற கஷ்டத்தை பற்றி யாராச்சும் வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க, அதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கிற விஷயத்தையும் வந்து செல்ஃபாக வந்துட்டு இதில் வீடியோ எடுத்து போடுறாங்க.
பேச ஆள் இல்லாமையும் எடுத்து வந்து யூடியூபே வந்துட்டு நம்மளுக்கு யூடியூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸே தான் மெயினுன்ற மாதிரி வீடியோ எடுத்து போடுறாங்க. அதில் வர கமெண்ட் படித்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் அது மாதிரி இருக்கிற சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருப்பேன். நைட்டு வீட்டுக்கு போயிட்டு கூட எனக்கு இன்னைய வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்த சேனலை ஓப்பன் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, இதில் ஏதாச்சும் கண்டென்ட் போடுவோம், இதில் ஏதாச்சும் லாக் வந்துட்டு போடுவோம் அப்படின்ற மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டு என் மைண்ட் இன்னுமே செட் ஆகி போனது கிடையாது. போயிட்டு அது மாதிரி இருக்கிறவங்க சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்ல, அவங்க என்ன அவங்களோட ஃபீலிங் என்ன சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு முடிச்சுட்டு அதை வேணால் பார்த்து முடிச்சுட்டு லைக் போட்டுட்டு கமெண்ட் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணி படுத்து தூங்கிடுவேன்.